இந்த இருக்கே இது வந்து கருவேல மரங்கள். என்னடா தெரியாத பெரிய அதிசயத்தையா சொல்றியே அப்படின்னு நினைக்காதீங்க. இதுக்கு ஒரு வரலாறு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா வந்து அந்த காலத்தில் வெள்ளைக்காரை கொண்டு வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே இதை தூவினா, அதுவும் குறிப்பிட்டு தமிழ்நாடு பகுதியில் தான் அதிகமாக தூவிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு முளைச்சி வந்ததுக்கப்புறம் இதை வந்து மரமாக வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு வெட்டி அதை கப்பல் மூலமாக ஏற்றுமதி பண்ணி அது மூலமாக நாங்கள் கொடுக்குற கூலியை வாங்கி நீங்கள் சாப்பிட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் உனதாக வந்து ஒரு வரலாறு இருக்குது. அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத வந்து நீங்கள் தான் சொல்லணும். இந்த கருவேல மரங்களை இப்போ வந்து இந்தியாவுக்குள்ளே நிறைய அழிக்கணும், அழிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்காங்க. ஏன் அப்படின்னா வந்து நிலத்தடி நீரை வந்து அதிகமாக உறிஞ்சுது. ஆரஸ்பதி காடுகள் உங்களுக்கு தெரியும், புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிலத்தடி நீரே இல்லாமல் போனதுக்கு காரணமும் அதுதான். அதிகமாக ஏற்றுமதி ஆகிறதும் ஆரஸ்பதி செடிகள் தான், அதிகமாக விளையிறதும் அந்த பகுதிகளில் அதுதான். அதே மாதிரி தென் தமிழகத்தில் குறிப்பாக தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் எங்கள் ஊரில் சொல்லப்போனால் பேராவூரணியில் தென்னைக்கு அளவுக்கு தென்னையை விட அதிகமாகவே இருக்கிறது வந்து இந்த கருவேல மரங்கள் தான். தமிழ்நாட்டிலே 2வது பெரிய தென்னை விவசாய பூமி எங்கள் பூமி. அந்த அளவுக்கு கருவேல மரங்களும் இருக்குது. பேராவூரணி பகுதியிலே அழிக்க முடியலை. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா வந்து இப்போ பிளாஸ்டிக்கை உலக மாசுபடுதல் அது வந்து பிளாஸ்டிக் மூலமாக தான் நிகழுது. பிளாஸ்டிக் அழிக்க வந்து 300 வருஷங்கள் ஆகும் அப்படிங்கிறாங்க. அதே அளவுக்கு 300 வருஷங்கள் எடுக்கும் அப்படிங்கிறாங்க. இதை நம்ம இந்தியாவை விட்டு முழுமையாக அழிக்கிறதுக்கு அப்படிங்கிற